வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது முருகப்பெருமானோட பெருமை. ஒரு சமயம் பிரம்மதேவர் தேவர்கள் எல்லாம் புடைசூழ கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ சிறு பிள்ளையா இருந்த முருகன் பிரம்மதேவரை அழைச்சு தாங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். பிரம்மதேவரும் அலட்சியமா நான் தான் படைப்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறார். படைப்புக்கான ஆதாரமான மந்திரத்தை கூறுகன் பிரம்மாவை பார்த்து முருகன் கேட்குறார். பிரம்மதேவரும் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். அதோட பொருளை விளக்குற மாதிரி முருகன் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறார். ஆனால் பிரம்மதேவருக்கு பதில் தெரியாமல் விழிக்கிறார். கோவப்பட்ட முருகன் பிரம்மதேவரை சிறையில் அடைச்சிட்டு படைப்பு தொழிலை தானே எடுத்துக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவரை அனுப்பி பிரம்மாவை விடுவிக்கும்படி உத்தரவிடுறார். ஆனால் முருகன் எதையுமே ஏற்றுக்கல. கோவப்பட்ட சிவபெருமான் பின்ன தானே தலையிட்டு பிரம்மாவை விடுவிக்கிறார். ஆனால் முதல்ல சிவனோட ஆணையை தட்டியனால முருகனுக்கு தோஷம் வருது. அந்த தோஷ நிவர்த்திக்காக காஞ்சிபுரத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி முருகன் வழிபடுறார். அந்த லிங்கத்தோட பேர் தேவசேனாதிபதீஸ்வரர். அந்த இடம் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் குமரக்கோட்டம் அப்படிங்கிற கோவில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஞானம் அருள்பவராக முருகன் காட்சி கொடுப்பதால தேவியர்கள் இல்லாமல் சன்னிதானத்தில் தனியாக அருள்பாலிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட இன்னொரு விசேஷமான ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே தான் கந்த புராணம் அரங்கேற்றப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலில் கச்சியப்ப சிவாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவரோட கனவுல முருகன் தோன்றி கந்த புராணம் எழுதும்படி உத்தரவிடுறார். அவரும் அந்த நூலை இயற்றுவதற்காக பகலெல்லாம் உட்காந்து எழுதுவாராம். ராத்திரி பூஜை முடிச்சுட்டு நட சாத்தும் பொழுது முருகனோட சன்னிதானத்தில் பாதத்தில் அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் வச்சுட்டு கருவறையை சாத்திட்டு வருவாராம். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மறுநாள் முருகன் அதை திருத்தி வைப்பாராம். இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டா நம்மளுக்கு தீராத மனக்கஷ்டம் நீங்கி நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.